மக்களே, இன்னைக்கு நம்ம ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல 3 தரமான த்ரில்லர் படங்கள் 3 டிஃபரெண்ட் ஓடிடில ரிலீஸ் ஆயிருக்கிற படங்களை பத்தி நம்ம பேச போறோம். அந்த படங்களுக்கு ரிவ்யூவும் என்னோட சஜஷனும் அந்த படங்கள் எந்த ஓடிடில இருக்குங்கிறதையும் இந்த வீடியோ முடிவுல நீங்க தெரிஞ்சுக்க முடியும். சோ மறக்காம வீடியோ ஃபுல்லா பாருங்க. அப்புறம் சினிமா சம்பந்தமான நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட அன்பு ஆதரவு கொடுங்க. தொடர்ந்து நிறைய சினிமாக்கள் நல்ல சினிமாக்களை பத்தி நம்ம பேசுவோம். ஓகேவா? சப்ஸ்கிரைப். இப்ப ரீசெண்டா நிறைய படங்கள் ஓடிடில வந்திருக்கு. அந்த படங்கள் வரிசையில இந்த மூணுமே ஒரு த்ரில்லர் ஜானர்ல நான் எடுத்து வச்சிருக்கிறேன். அதுல ரொம்ப நல்லாவும் இருக்கிற இந்த 3 படங்களை நான் சொல்றேன். வீக்கெண்ட் வரைக்கும் வெயிட் பண்ணாம வீக் டேஸ்லயே வீட்ல இருந்தபடி நல்ல த்ரில்லிங்கான படங்கள் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த 3 படத்தையும் பார்க்கலாம். அதுல நம்ம ஃபர்ஸ்ட் பேச போற படம் சோனி லிவ்ல இருக்கிற பனி அப்படிங்கிற படம். എല്ലാ സ്റ്റേഷൻ മൊബൈൽസിനും സിആർഒയും ഉടനെ ഇൻഫോം ചെയ്യണം. എല്ലാവരോടും പുറത്തിറങ്ങാൻ പറയണം. The city is on high alert. இந்த படம் ஜோஜு ஜார்ஜ் நடிச்சு அவரே டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு. ஆக்சுவலி அவரு இந்த டைரக்ஷனுக்கு டெபியூ. ஆக்சுவலி அவர் நடிக்கிறதே தெரியும், ஒரு மாதிரி கம்பீரமா இருப்பாப்ல. டைரக்ஷனும் அதே மாதிரி கம்பீரமான ஒரு டைரக்ஷன். இந்த படம் என்ன அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் நம்ம சொல்றேன். ஒரு 2 புதுசா கொலை பண்ணி திருட்டுக்குள்ள ஒரு டான் ஆகலாம் அப்படின்னு நினைச்சு உள்ள வந்து இறங்கி சம்பவங்கள் செஞ்சுட்டு இருக்கிற 2 பசங்க. அந்த 2 பசங்களும் சூப்பரா நடிச்சிருக்காங்க. அதுல ஒருத்தர் சிரிச்சுக்கிட்டே இருக்கிறத பார்க்கும்போது நமக்கு அவன காண்டாவுதுரா அப்படிங்கிற மாதிரி அந்த அளவுக்கு வெறுப்பேத்துற மாதிரி நடிச்சிருப்பாங்க. அவங்க ஒரு செயல்ல ஈடுபடுவாங்க. ஆக்சுவலி அவங்க ஒரு கொலை பண்ணிடுவாங்க படம் ஆரம்பிக்கும் போதே. அந்த கொலை யார் பண்ணாங்கன்னு ஒரு பக்கம் போலீஸ் தேடும், இன்னொரு பக்கம் இவனுக்கு சும்மா இல்லாம லைட்டா நம்ம ஜோஜு இருக்கிறாருல ஹீரோ, அவரோட மனைவியை சுரண்டிடுவானுங்க. அங்க வந்து ஜோஜு போட்டு பொளந்துருவாரு. உடனே இவன் எப்படா நம்மள அடிக்கலாம், அவன் எவ்வளவு பெரிய ரவுடியா இருந்தாலும் அவன் நம்மள அடிச்சிட்டே மண்டக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்குன்னு இந்த புதுசா வந்தவனுங்க இந்த ஃபீல்டுல ஏதாவது ஒண்ணு பண்ணணும்னு பண்ணுவானுங்களா, அப்படி ஒரு சம்பவத்தை பண்ணிடுவானுங்க. அந்த சம்பவத்துக்கு ரிவெஞ்ச் எடுக்கிறேன்னு இவர் ஒண்ணு பண்ணுவாரு. இவர் பண்றதுக்கு நீ என்ன ரிவெஞ்ச் எடுக்கிறியா, நான் ஒண்ணு பண்றேன், நான் பயந்துலாம் ஓட மாட்டேன்னு அவன் ஒரு ரிவெஞ்ச் எடுப்பான். இப்படி மாறி மாறி ரிவெஞ்ச் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. 2 பேருமே மோசமானவங்க. ஒரு பக்கம் பெரிய டான், இன்னொரு பக்கம் வளர்ந்து வர்ற டான் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் கதை. 2 பேருமே தீப்பறியா பயங்கரமா சம்பவங்கள் பண்ணிருப்பாங்க. கடைசியில கிளைமேக்ஸ் எல்லாம் வந்து ஐயோ என்னடா அப்படின்ற மாதிரி இருக்கும். செம்ம சூப்பரா செம்ம த்ரில்லிங்கா இருந்தது. லேக் அண்ட் மைனஸ்னு எனக்கு இந்த படத்துல ஃபீல் ஆனது, நமக்கு பெருசா தெரியாத முகங்கள், அப்புறம் ஒரே விஷயத்த திருப்பி திருப்பி பண்றாங்களா, என்னது இது இவ்வளோ ஈஸியா கண்டுபிடிக்கலாமே அப்படின்ற மாதிரி ஒரு சில இடங்கள்ல ஃபீல் ஆச்சு. பட் இருந்தாலும் இது ஒரு ஓடிடியில பார்க்கக்கூடிய ஒரு நல்ல த்ரில்லர் படம் தான். தாராளமா நீங்க நைட் டைம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். த்ரில்லர் ஃபேன்ஸுக்கு இந்த படம் வந்து ஒரு ட்ரீட்டாவே இருக்கும்னு நினைக்கிறேன். சோனி லிவ்ல இருக்கு, தமிழ்லயும் இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு மலையாளத்துல பார்க்க பாருங்க, அப்பதான் அந்த நேச்சர் ஃபீல் ஆகும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு தமிழ்ல புரியும்னா தமிழ்ல பார்க்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்து என்ன படம்னா நெட்ஃபிளிக்ஸ்ல இருக்க ரைஃபிள் கிளப். ஆக்சுவலா இந்த படத்தை பத்தி நான் ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவே போட்டிருப்பேன். இந்த படம் டெக்னிக்கலி அவ்வளோ சூப்பரான படம். இந்த படமும் ஒரு த்ரில்லர் படம் தான். ஆனா நான் வந்து ஒரு சில விஷயங்கள் சொன்னா ஸ்பாய்லர் ஆயிடும், அதனால நான் சொல்லலை அப்படின்னு நான் நிப்பாட்டிக்கிறேன். இந்த படம் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 2 குரூப், ஒரு பக்கம் ரைஃபிள் கிளப் வச்சு அதுல இருக்கிற மெம்பர்ஸ் ப்ரொஃபஷனலான ஷூட்டர்ஸ், இந்த பக்கம் வந்துட்டு இவங்க இருப்பாங்க. இன்னொரு பக்கம் வந்து இந்த கன் டீலர்ஸ், கன்னெல்லாம் வந்து சேல்ஸ் பண்ணுவாங்கல்ல, அப்படிப்பட்ட ஒரு டீலர். அவங்களோட பசங்களுக்கும் அந்த பையனை ஒரு சம்பவம் பண்ணியிருப்பான், அது மூலமா இவங்களை கனெக்ட் ஆகி இந்த ரைஃபிள் கிளப்ல வந்துட்டு ஹெல்ப் தேடி வந்தவங்களை இவங்க காப்பாத்துற விதமா இவங்க 2 பேருக்கும் வாக்கியா தகராறு நடக்கிறது தான் இந்த படமாவே இருக்கும். படம் ஆரம்பிச்சு அப்படியே பொறுமையா போகும். ஒரு கட்டத்துக்கு மேல எல்லாம் வந்து மாறி மாறி சுட்டுக்குவாங்க. கிளைமேக்ஸ் எல்லாம் ஒரு வார் ஜோன் மாதிரி டபடபடபடபடன்னு இருக்கும். இந்த கன்னு, இந்த ஃபைட்டு, ஷூட்டு இதெல்லாம் பிடிக்கிறவங்களுக்கு இந்த படம் வந்து செம்ம ட்ரீட்டா இருக்கும். அண்ட் தென் இந்த படத்தோட மியூசிக்கும் கலர் கிரேடிங்கும் சினிமாட்டோகிராஃபியும் அவ்வளோ சூப்பரா இருக்கும். நமக்கு பார்க்கறதுக்கு இது வந்து எப்படி இருக்கும்னா, இது வந்து லைக் ஒரு மலையாள படம் அப்படின்லாம் சொல்ல முடியாது. அவ்வளோ சூப்பரா வந்து பயங்கரமா ஷூட் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய படங்கள் வந்திருக்கு. பட் எனக்கு இந்த ஒரு ஜானர்ல ஒரு ரைஃபிள் அப்படி இப்படின்லாம் வச்சு பண்ணும்போது ரொம்ப சூப்பரா யூனிக்கா பண்ணியிருந்தாங்க. சூப்பரா இருக்கு. இதுவும் தமிழ்லயும் இருக்கு, நெட்ஃபிளிக்ஸ்ல அவைலபிளா இருக்கு. மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்து கடைசியா நம்ம சொல்ல போற படம் சூக்ஷ்ம தர்சினி.
ஆக்சுவலி இந்த படத்தை நான் ஃபர்ஸ்ட் ஷோவே நான் வந்து மலையாளத்துல போய் தியேட்டர்ல பார்த்துட்டு வந்துட்டேன். பார்த்துட்டு வந்தோடனே வீடியோ போட்டிருந்தேன், இந்த மலையாள சினிமாவை யாராவது கண்ட்ரோல் பண்ணுங்களேன், பேக் டு பேக் பிளாக் பஸ்டர் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்பெல்லாம் என்ன ஒரு பயிலும் நம்பல, சும்மா மலையாளத்துக்கு சொம்படிக்காரா அப்படிலாம் சொன்னானுங்க. ஆனா இப்ப எல்லாரும் பார்த்துட்டு ஆகா ஓஹோ அப்படின்றாங்க. அதுவும் அந்த பாட்டு ஒண்ணு இருக்கும், அதெல்லாம் இன்னும் மண்டக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. நான் ஓடிடியில் வந்ததுக்கப்புறம் திருப்பி தமிழில் ஒரு தடவை ஃபேமிலியோட திருப்பி பார்த்தேன். ஆனால் ஆக்சுவலி மலையாளத்தில் பார்த்துருந்தீங்கன்னா அந்த டார்க் ஹியூமர்லாம் செம்மையாக கனெக்ட் ஆகும். பேசிலுக்கும் இந்த பக்கம் நஸ்ரியாவுக்கும், அந்த நஸ்ரியாவோட இருக்கிற அந்த கேர்ள் கேங்லாம் இருப்பாங்கல்ல, அவங்கலாம் பேசிக்கிற சில விஷயங்கள் அவ்வளோ சூப்பராக ஃபன்னாக இருக்கும். தமிழ்லையும் நல்லா தான் இருக்குது, டப்பிங் மோசன்லாம் சொல்லலை. பட் அந்த கனெக்ஷன்ஸ் வந்து தமிழில் அவ்வளோவா இல்லை, மலையாளத்தில் நான் பார்த்த அளவுக்கு. சரி ஓகே, இந்த சூக்ஷ்ம தர்ஷினி எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டாரில் தான் இருக்குது. மலையாள படங்கள் மேக்ஸிமம் படங்களை தமிழில் டப் பண்ணி ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா அது டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டாரில் தான் வரும் அப்படின்ற மாதிரி இந்த படமும் அதுல தான் வந்திருக்கு. உள்ள என்ன நிறைய இருக்குது. ஸோ இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா கதை என்னங்கிறது ஒரு பேசிக்கா ஒரு ஒன்லைன் வேணா நான் சொல்றேன். ஒரு தர்ஷினி அப்படின்ற ஒரு லேடி, அவங்க வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃப். ஆனா அவங்களுக்கு வந்து இந்த கிரைம் மேலையெல்லாம் வந்து, அதாவது இன்வெஸ்டிகேஷன் வளர்றேன் என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. இந்த இன்வெஸ்டிகேஷன் மேல எல்லாம் பயங்கர ஆர்வம் இருக்கும், பயங்கரமா வந்து ரிசர்ச் பண்ணுவாங்க. சின்னதா அவங்களோட மூக்குத்தி வந்து காணாம போனா கூட எங்க காணாம போயிருக்கும், எப்படி காணாம போயிருக்குன்னு ஆராயக்கூடிய ஆள். ஆனா அவங்களுக்கு ஒரு பேர் வச்சிருப்பாரு அவர் ஹஸ்பண்ட். சும்மா எல்லாத்தையும் போட்டு சுரண்டிட்டே இல்லாம அமைதியா இரம்மா, நீ அமைதியா இருந்தாவே எல்லாம் சரியா போயிடும், சும்மா அங்க போகாத அப்படிம்பாங்க. அப்ப பக்கத்து வீட்டுல அங்க என்ன கிணறு வெட்டிட்டு இருக்காங்க பேசியா, நம்ம பேசில் வந்து ஒரு சம்பவங்கள் பண்ணுவாப்ல. அந்த சம்பவத்தை கரெக்டா கண்டுபிடிக்கிறது தான் வந்து நம்ம நஸ்ரியாவோட வேலை, அதாவது தர்ஷினியோட வேலை. ஸோ அப்படிப்பட்ட ஒரு கதை தான். இப்போ நான் சொன்னது என்னடா கதையை சொல்லிட்டு அப்படின்னு இருக்கலாம், ஆனால் நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா தெரியும், அதில் ட்விஸ்ட் மேலே ட்விஸ்ட் அப்படின்னு செம்மையாக முடிச்சிருப்பாங்க. படம் ஆரம்பிக்கிறது ஒரு கார் பார்க்கிங்கில் ஆரம்பிக்கும், முடியறதும் ஒரு கார் பார்க்கிங்கில் முடியும். ஃபர்ஸ்ட் காட்டுவாங்கல்ல, அப்போ வந்து நஸ்ரியாவுக்கு காரை வந்து ஒருத்தர் இடிச்சிருவாங்க, என்ன இடிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியே காட்டியிருப்பாங்க. அதே ஷாட்டை ஸ்லோ மோஷன் பண்ணி அப்படியே வந்து ஸ்லோவா காமிச்சு, அதே தான், வேற ஒன்றும் இல்லை, வேற ஒன்றும் தனியாலாம் எடுக்கல, அதையே அப்படியே ஸ்லோ மோஷன் பண்ணி கொஞ்சம் வேற ஆங்கிள் எல்லாம் மாற்றி வச்சு காமிச்சிருப்பாங்க. அப்படியே டிடெக்டிவ் மாதிரியே ஃபீல் ஆகும், என்னடா பண்றீங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ சூக்ஷ்ம தர்ஷினி டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாரில் இருக்கு. இதுவும் தமிழ் மலையாளம் எல்லாத்துலேயுமே இருக்கு. நீங்க தமிழில் பார்க்கறனாலும் பார்க்கலாம், நல்லா இருக்கு. மலையாளத்தில் பார்க்குறவங்க உங்களுக்கு புரியும் நினைச்சீங்கன்னா கண்டிப்பா பாருங்க. இந்த 3 படத்தையும் கண்டிப்பா பாருங்க, ஏன்னா இது ஒரு த்ரில்லர் படங்கள். இந்த ஜானர்ல வந்து இந்த 3 இப்போ ரீசெண்டாக ஓடிடியில் அவைலபிளா இருக்கு. அடுத்த வாரம் என்னென்ன படங்கள் வரும், என்னென்ன படங்கள் நல்லா இருக்குங்கிறத பத்தி ஒவ்வொன்றா பேசுவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களோட கருத்து என்னங்கிறத கீழே மறக்காம பதிவு பண்ணுங்க. அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. டடா.